மேடவாக்கம் நியர் வேங்கை வாசலில் ஒரு பிராண்ட் நியூ 4BHK இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் தாங்க இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள் நம்மகிட்ட நிறைய பேர் கேட்டிருந்ததுனா என்னென்னா இண்டிவிஜுவல் ஹவுஸ் போட சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி, அதுவும் ஆன் ரோட் ப்ராஜெக்ட்டில் இன்றைக்கி ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோங்க. ஸோ அந்த எல்லாமே வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு ஒன்று கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் வெல்கம் டு அகம் ப்ராப்பர்ட்டிஸ். அகம் உறவுகளுக்கு வணக்கம், நான் உங்கள் யுவராஜ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டியை ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரியும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா நீங்கள் தேடிட்டு இருக்க ப்ராப்பர்ட்டி அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேடிட்டு இருக்க ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் ஆகும். ஸோ அதுக்காக தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கன்னு உங்களுக்கு ஒரு வாட்டியும் சொல்கிறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து ஒன்றா தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷனில் தாங்க இருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேங்கை வாசலுங்க. மேடவாக்கம்லேருந்து நீங்கள் வேங்கை வாசல் வரீங்க பார்த்தீங்களா, வேங்கை வாசல்லேருந்து சந்தோஷபுரம் கனெக்ட் ஆகிற ரோட்டில் ஆன் ரோட்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு லொக்கேட் ஆகிருக்கு. நான் ரோடுமே காமிக்கிறேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வீடு தள்ளி தான், ஜஸ்ட் ஒரு 50 மீட்டர்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நீங்கள் ரொம்பவும் நடக்க தேவைங்க, ஜஸ்ட் 50 மீட்டர்ஸ் தான். காந்தி நகர் பஸ் ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நமக்கு 100 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நம்ம இங்கேருந்து வீட்டை விட்டு வெளியே போகிறோம் பார்த்தீங்களா, மெயின் ரோட் தொட்ட உடனே லெஃப்ட் எடுத்திங்கன்னா நமக்கு காந்தி நகர் பஸ் ஸ்டாப் வந்துடும். வேங்கை வாசல் காந்தி நகர் பஸ் ஸ்டாப் நிறைய பேருக்கு தெரியும். அண்டு வேங்கை வாசலில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியுங்க. இப்போதைக்கு வேங்கை வாசலில் இண்டிவிஜுவல் ஹவுஸ் அவைலபிள்னு பார்த்தீங்கன்னா நமக்கு காந்தி நகர் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் ஒரு 500 மீட்ரு 1 கிலோமீட்டர் வரைக்கும் உள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். நம்மளது வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோட்டில் ஜஸ்ட் ஒரு 50 மீட்டர்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நம்ம ஒரு 5வது வீடாக நம்ம வீடு இங்கே லொக்கேட் ஆகிருக்குங்க. அண்ட் இந்த லொக்கேஷனில் ஆல்ரெடி நம்ம ஒரு வீடுமே போட்டிருந்தோம், அதுவுமே நம்ம புக் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு இந்த சரௌண்டிங் காமிங்க. இந்த வீடும் பக்கத்தில் இருக்க வீடுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணது தான். அண்ட் ஆப்போசிட்லேயும் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணது தான். அண்ட் எலிவேஷனுமே பாருங்கள் ரொம்ப சூப்பராக பண்ணிருக்காங்க. லேண்ட் ஏரியா பார்த்திங்கன்னா 1154, அதாவது உங்களுக்கு அரை கிரவுண்டு கிட்ட லேண்ட் ஏரியா வந்துடும். லேண்ட் ஏரியா அரை கிரவுண்டு லேண்ட் ஏரியாவில் 2100 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் 4BHKவாக பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. ஒன்றுமே உள்ளே போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எலிவேஷன் பார்த்துருங்க. இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கும்போது எலிவேஷன் கிளியராக இல்லை, நான் உங்களுக்கு சைடில் வந்து போட்டு காமிக்கிறேன். அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸிவி கார், இனோவா, அந்த மாதிரி ஒரு ஃபார்ச்சுனர் அந்த மாதிரி ஸ்டாப் பண்ணுறீங்கன்னா தாராளமாக நிறுத்தலாம். அது கூடவே பார்த்தீங்கன்னா 2 பைக் வரைக்குமே நிறுத்தலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வால் டைலுமே போடுறாங்க பாருங்கள். ஆக்சுவலாக இந்த இடத்துல வால் டைல் போட்டுருவாங்க. அது எல்லாமே வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கும்போது உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமே நான் ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீட்டோட ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா நமக்கு வெஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்குது. அண்டு என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா வீட்டு வாசக்கால் பார்த்தீங்கன்னா நமக்கு சவுத் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்குது. ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா 3 அடி வரைக்குமே ஹைட்டு தூக்கி தாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. 2 அடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு கார் பார்க்கிங் ஹைட் வந்துடும். வாசக்காலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 அடி ஹைட்டில் மேலே ஹைட்டு தூக்கி கட்டிருக்காங்க. உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு பெரிய லிவிங் ஏரியா, லிவிங் கம் டைனிங்காக பிளான் பண்ணி சூப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் நமக்கு லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 விண்டோ கொடுத்துருக்காங்க. நல்லா பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு ஸ்பேஷியஸாக இருக்குன்ட்டு. கூடவே நமக்கு ஓப்பன் கிச்சனுமே கொடுத்துருக்காங்க. அது ஒன்றா பார்த்துடலாம். லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபால் சீலிங்குமே போட்டு கொடுத்துட்றாங்க. கிச்சன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டைனிங் ஏரியா பிளான் பண்ணிருக்காங்க. ஒரு ஃபேமிலி உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு டைனிங் டேபிள் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கிச்சன் நல்ல ஒரு பெரிய ஓப்பன் கிச்சனாகவும் இருக்குது. ஒரு பெட்ரூம் சைஸ் என்ன இருக்குமோ, நார்மலாக ஒரு காம்பேக்டான வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் சைஸ் என்ன கொடுப்பாங்களோ அந்த சைஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சனாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் எவ்வளோ திங்ஸ் வச்சாலும் ஃபுல்லாகவே கவர் ஆகிடுங்க. அந்தளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சனாக கொடுத்துருக்காங்க. இதே வந்து நீங்கள் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த டைமில் வந்து புக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டீரியர் ஒர்க் வேணும்னா அது அடிஷ்னலாக அவங்களுமே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு இன்டீரியர் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா இந்த கிச்சன் வந்து பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ கிச்சன் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு சவுத் ஈஸ்ட் கார்னரில் கிச்சன் ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குன்ட்டு. இந்த இடத்துல நீங்கள் வந்து கார்னரில் ஃப்ரிட்ஜுமே வச்சுக்கலாம். ஸோ அதுக்கான ப்ரொவிஷன் பாயிண்ட் எல்லாமே, சுவிட்ச் பாயிண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கிச்சன், லிவிங் கம் டைனிங் ப்ளஸ் ஒரு பெட்ரூமே வந்துடும், ஒரு ரெஸ்ட் ரூமே வந்துடுங்க. ஃபஸ்ட்டு இந்த வீட்டில் இருக்க பெட்ரூம். ஆக்சுவலாக உங்கள் வீட்டில் ஏஜ்டு பர்சன் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பெட்ரூமும் நீங்கள் கொடுக்கலாங்க. இந்த பெட்ரூம் நல்ல ஒரு காம்பேக்டான சைஸில் தான் இருக்குது.
ப்ளஸ் நமக்கு அட்டாச் பாத்ரூமே வந்துடும். பாத்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா 7 அடி வரைக்குமே வால்டைல் போட்டு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் எல்லாமே வந்துடுங்க. ஸ்டேர்கேஸ் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதெல்லாமே வந்து திங்ஸ் வச்சு நீங்கள் வுட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஏரியாவை கவர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ஏரியாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டர் பாயிண்ட்டுமே வந்துடும். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நமக்கு கார் பார்க்கிங் எல்லாமே நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே இப்போ ரிவ்யூ பண்ணிட்டோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 பெட்ரூம் வருவாங்க. 3 பெட்ரூமில் மாஸ்டர் பெட்ரூம் அண்ட் இன்னொரு பெட்ரூமில் நமக்கு பால்கனியுமே வந்துடும். அது எல்லாமே நம்ம மேலே போய் ஒன்றா பார்த்துடலாம். ஸ்டெப்ஸ் ஏறி வரும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஹை சீலிங்கில் ஒரு விண்டோவுமே கொடுத்துருக்காங்க. இது எதுக்காகனா பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்காக தான், சன்லைட் உள்ளே வரணும் அப்படின்றதுக்காக. ஸோ ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இப்போ ஏஜ்டு பர்சனாக இருந்தால் கூட ஈஸியாக ஸ்டெப்ஸ் ஏறி வரலாங்க. ரொம்ப ஹைட்டுமே வைக்கல, ஒரு ஷார்ட் ஸ்டெப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. மேலே வந்தோடனே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஃப்ரண்ட்டில் லாபி ஏரியா வந்துடுங்க. ஃபஸ்ட்டு இந்த பெட்ரூம் பார்த்துடலாம். இந்த பெட்ரூம் எல்லா பெட்ரூமே பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெரிய பெட்ரூமாக தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இப்போது திங்ஸ் எல்லாமே இருக்குது, அதனால தான் நான் சைஸ் எதுவுமே உங்களை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஒன்ஸ் இது கம்ப்ளீட் இன்னும் ஒரு 2 வீக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடும். ஒரு விண்டோவுமே கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்காக. அப்படியே பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் வந்துடுங்க. அட்டாச் பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா நமக்கு சீலிங் வரைக்குமே வால் டைல் போட்டு கொடுத்துருக்காங்க. டைல் கலரும் பாருங்கள், நமக்கு வெர்டிக்கலில் 2க்கு 4 சைஸில் அழகாகவே போட்டு கொடுத்துருக்காங்க. டைல் கலர் ஒரு கலருமே கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாக மேட்சிங்காக இருக்க மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் பிளான் பண்ணிருக்காங்க. ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் அண்ட் ஒரு வாஷ் பேஷன் பாயிண்ட்டுமே நமக்கு வந்துடும். அப்படியே வந்தீங்கன்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இன்னொரு பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாகவே எல்லா பெட்ரூம், ஏன்னா நமக்கு அரை கிரவுண்ட் வீட்டில் 2100 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா. ஸோ 4 BHK பிளான் பண்ணிருக்காங்க. எதுவுமே வந்து அந்த காம்பேக்ட் சைஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் எந்த சைஸ்லையுமே நமக்கு கொடுக்கல. எல்லாமே வந்து நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஒன்றா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரைஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிடலாம். 1154 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 2100 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த வீட்டுக்கு ஓனர் கோட் பண்ணிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1.5 crores கோட் பண்ணிருக்காங்க. அதுலேருந்து ப்ரைஸ் ஸ்லைட்லி நெகோஷியபிள். லோனுமே பார்த்தீங்கன்னா 80% வரைக்கும் பேங்க் லோனுமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. இந்த பெட்ரூம்லேயும் நமக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்துடும். சேம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 7 அடி வரைக்குமே வால் டைல் வந்துடும். ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அண்டு ஒர்க் போயிட்டு இருக்குது. நான் அது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமும் காமிக்கிறேன். இந்த பெட்ரூமில் நமக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூமே கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் ட்ரெஸ்ஸிங் ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு நமக்கு ஸ்பேஷியஸாக, அந்த ரூமுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குது. அண்ட் ஒரு பால்கனி வந்துடுங்க. இந்த பால்கனியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு வாஷிங் மிஷின் பாயிண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. பால்கனி நல்ல ஒரு பெரிய பால்கனியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஈவினிங் டைமில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேர் போட்டு உக்காந்து டீ குடிக்கிறீங்க, அந்த மாதிரி ஒரு ஃபீல் நல்லாயிருக்கும் இந்த பால்கனியில். அண்ட் ஃபைனலாக இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம். ஓகே, உள்ளவங்களேன் ஆக்சுவலாக குபேர மூலையில் பெட்ரூம் இருக்கணுன்றது நிறைய பேருக்கு தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா குபேர மூலையில் தான் நமக்கு வந்து ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பெட்ரூமில் பார்த்திங்கன்னா நமக்கு நீங்கள் எல்லா பெட்ரூம்லையும் கிங் சைஸ் பெட் போடலாம், அந்தளவுக்கு பெரிய பெட்ரூமாக தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் அண்டு அட்டாச் பாத்ரூமோடு வந்துடும். பாத்ரூம் பார்த்திங்கன்னா நமக்கு கலர் வால் டைல் போட்டிருக்காங்க பாருங்கள், நல்ல ஒரு அட்ராக்டிவான கலர். சீலிங் வரைக்குமே வால் டைல் போட்டு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பாத்ரூம்லேயும் வந்து அந்த வால் டைல் கலர் வந்து சேஞ்ச் ஆகுங்க. ஸோ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. நீங்கள் உடனே வந்து இன்றைக்கி ஒரு 2 days 3 days வந்து புக் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு ஃப்ளோரிங் டைலுமே கொஞ்சம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி பண்ணிக்கலாம். அண்டு இந்த பெட்ரூமில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பால்கனியுமே வந்துடும். ரோட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி பால்கனிங்க. ஸோ அதில் பார்த்தோம் பார்த்தீங்களா, சேம் அதே சைஸில் தான் இந்த இடத்துலையும் ரோட் ஃபேஸிங்கில் பால்கனி கொடுத்துருக்காங்க. இப்போது ஓவராலாக இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம ரிவ்யூ பண்ணியாச்சு. அண்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனுமே பார்த்திங்கன்னா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மாடம்பாக்கம் அண்ட் வேங்கை வாசல்லே நிறைய லேண்டுமே இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேண்டாக சேல்ஸ் பண்ணுறது இல்லைங்க, ஒன்லி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்கோம். நீங்கள் உங்கள் கஸ்டமைஸ்லையும் பண்ணி கொடுக்குறோம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லேண்டு ஓகே, உங்களுக்கு இந்த லொக்கேஷன் ஓகேனா அதில் நம்ம கஸ்டமைஸும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. வாங்க இப்போ நம்ம டெரஸில் போய் ஒன்றுமே பார்த்துடலாம். ஸோ டெரஸ் போகும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஸ்டெப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே ஏறி வந்து பார்த்திங்களா, அதே மாதிரி சேம் இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா விண்டோ கொடுத்துருக்காங்க. டெரஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கூலன் டைல் போட்டு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே கூலன் டைலில் எல்லாமே முடிஞ்சிச்சு. ஆல்மோஸ்ட்
ஒரு 80% ஒர்க் முடிஞ்சிச்சு. இன்னும் பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20% தான். இன்னும் ஒரு 2 வீக்ஸில் அது முடிச்சிருவாங்க. டெரஸ் வந்துட்டோம். டெரஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப எல்லா பில்டருமே வந்து பார்த்திங்கன்னா அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நான் அதை சொல்லிடுறேன், இங்கே வாங்கினேன். 6000 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டியோட வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ரூம்க்கு மேலேயே வந்து வாட்டர் டேங்க், ஓவர் ஹெட் டேங்க் கொடுப்பாங்க. ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ரூம்க்கு மேலே வந்து அது வந்து குபேர மூலையில் இல்லை. பொதுவாக வந்து குபேர மூலையில் தான் வாட்டர் டேங்க் இருக்கணும். அண்டு குபேர மூலை கொஞ்சம் மேலே இருக்கும். வாஸ்துபடி பார்த்திங்கன்னா குபேர மூலை கொஞ்சம் மேலே இருக்கணும். ஸோ அதுக்காகவே இவங்க பிளான் பண்ணி அடிஷ்னலாக இது ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஏரியா இருக்குது பாருங்கள், இது அடிஷ்னலாகவே ஒர்க் பண்ணிருக்காங்க. அண்டு ஈவினிங் டைமில் நீங்கள் இந்த ஏரியாவை நீங்கள் கார்டனிங் செட்டப் அண்டு சிட் அவுட் ஏரியாவாக நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கும்போது வந்தீங்க, ஒரு புக் பண்ணுறீங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டாக வச்சு கேட்டிருந்தீங்கன்னா பில்டர்கிட்ட கேட்கும்போது அவங்க வந்து இந்த இடத்துல ஒரு சிட் அவுட் ஏரியாவை உங்களுக்கு ரெடி பண்ணியும் தருவாங்க. நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள் நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்குன்றதை நான் நம்புகிறேன். ஏன்னா உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நிறையா கிளைண்ட்டை வந்து பார்க்குறோம். அவங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியுமே எடுத்துன்னு வந்திருக்கோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும். நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு சுற்றி நல்ல டெவலப்மெண்ட்டான ஏரியாவில் ஆக்சுவலாக வேங்கை வாசலில் லேண்டு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு, ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் காந்தி நகர் எந்த அளவுக்கு டெவலப் ஆகிட்டு இருக்குன்ட்டு. ஆனால் காந்தி நகர் மெயின் ரோட்லேயே நம்மக்கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதை மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள், வந்து பார்த்துட்டு உடனே புக் பண்ணுங்கள். நம்ம ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா காந்தி நகர் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 4வது வீடாக நமக்கு லொக்கேட் ஆகிருக்கு, பஸ் போகிற ரோட்டில். அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல டேப் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ட்ரெஸ் வாஷ் பண்ணுறீங்க, இல்லை வேறு எதுக்காவது மேலே எதாவது ஃபங்க்ஷன் பண்ணுறீங்க, கை கழுவணும், அதுக்காக ஒரு டேப் பாயிண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஓவர் ஹெட் டேங்க்குக்கு போகிறதுக்காக இங்கே பாருங்கள், ஹெட்ரூம் நீங்கள் போகிறீங்க, டேங்க் க்ளீன் பண்ணணுன்னா யாருமே இதை பண்ண மாட்டாங்க. ஸ்டெப்ஸே போட்டு கொடுத்துருக்காங்க, ஸ்டேர்கேஸ் மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலாக ஸ்டேர்கேஸ் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. மற்ற பில்டர் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு இரும்பில் ஏணி வச்சு கொடுப்பாங்க. இது வந்து உங்களுக்கு பெரிய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி. அதனால தான் அங்கே சொல்கிறேன், இந்த ப்ராப்பர்ட்டியை நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குன்றதை நான் நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டே வாங்க. நீங்கள் தேடுற ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம சேனலில் போஸ்ட் ஆகும். ஸோ அதெல்லாமே பார்க்க தான் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கன்றதை சொல்கிறேன். நீங்கள் எந்த லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி இதுவே இந்த லொக்கேஷனில் நீங்கள் ப்ராப்பர்ட்டி பார்க்கல, இல்லை வேறு ஏதாவது லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன பட்ஜெட்டில் பார்க்குறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் தேடிட்டு இருக்கிற ப்ராப்பர்ட்டியை நான் தேடி உங்ககிட்ட வந்து சேர்க்குறேன். ஸோ நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அகம் ப்ராப்பர்ட்டிஸ்.